எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மதியானம் எங்கள் வீட்டில் பருப்பு ரசம், பருப்பு தாங்க. தந்தூரி சிக்கன் வந்து கேஸ்லேயே சுட்டேன். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்துச்சு. பருப்பு ரசத்துக்கு பருப்பை மட்டும், வெறும் பருப்பை மட்டும் வேக வச்சுக்கிங்க. எப்பயும் ரசத்துக்கு வைக்கிற மாதிரி மிளகு, ஜீரகம், புளி ஊற வச்சுக்கிங்க. பூண்டு, தக்காளி. அதுக்குள்ளே தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்காக மசாலா போட்டுட்டேங்க. வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது மட்டும்தான் போட்டிருக்கேன். போட்டு பிரட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கரண்ட்டு போயிடுச்சுங்க எங்கள் வீட்டில். வெளிச்சல்ல நான் வெளியே வந்து அந்த கொஞ்சம் எட்டை வந்து பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த வீடியோவை. பிரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மியில் மிளகு, ஜீரகம், தக்காளி, பூண்டுலாம் நசுக்கி வச்சுருக்கேன். புளி கரைச்சிட்டு பருப்பு வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்க வேண்டியது தாங்க. ஊற்றிட்டு எப்பயும் போல் நார்மல் ரசம் மாதிரி தாளிக்க வேண்டியது தான். தாளிச்சிட்டா சூப்பரான ரசம் ரெடி ஆகிடும். கருவேப்பிலை, கொத்தமல்லாம் அதிலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு தாளிச்சிக்கோங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சு, அதான் பிரச்சனையே. அதுக்கப்புறம் சட்டி வச்சு வடகம் போட்டு எப்பயும் போல் தாளிச்சிக்க வேண்டியது தான். அப்புறமா பருப்பையும் தாளிச்சிக்கலாம். பருப்பு தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பருப்பில் உப்பு, மஞ்சத்தூள் மட்டும் லைட்டாக போட்டு வேக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கடுகு, கொத்தமல்லி எல்லாம் அதிலே போட்டு வச்சுருக்கேன். போட்டு தாளிச்சிட்டா சூப்பரான பருப்பும் ரெடி ஆகிடுங்க. பருப்பு ரசம் ரெண்டுமே செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. கரெக்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு. சூப்பராக இருந்துச்சு. இந்த கேஸில் வச்சு இந்த மாதிரி கறிலாம் சுடுறது நான் வாங்கி இது 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ தான் எடுத்தனே சரி எப்படி தான் வருதுன்னு சுட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸில் வச்ச உடனே அந்த கம்பிலாம் நல்லா சூடாயிடுச்சுங்க. சூடாயிட்டதும் இந்த மாதிரி இந்த பேப்பரை சுற்றி அடுப்பில் வச்சா உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. சூப்பராக வந்துச்சு. தீஞ்சிரும், வேவாது அப்படி தான் உண்மையிலே நினச்சேன் நான். இந்த அளவுக்கு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாத்தோட ரொம்ப சீக்கிரமாக இருந்துச்சு. அந்த கம்பியில் வந்து நல்லா அது பாருங்கள், பழுத்த மாதிரி இருக்கு பாருங்கள் கம்பி. அந்த கம்பி நல்லா சூடாயிடுச்சு வச்ச உடனே. அதனால் சீக்கிரமாக கறியும் சூப்பராக சுட்டு வந்துடுச்சு. கரெக்டாக வந்துடுச்சு. ஓவன்லேயோ நெருப்புலேயோ சுட்டால் கூட இவ்வளோ ஒரு கரெக்டாக வந்திருக்காது. இது சூப்பராகவே வந்துருந்துச்சு. நானே எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக இந்த மாதிரி கம்பி கிடைச்சா வாங்கி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் கோயம்புத்தூரில் வாங்கினேன். ஜாமான் கடையில் வாங்கினேன், ஹோல்சேல் கடையில் 90 ரூபாய்க்கு வாங்கினேன் நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. சூப்பராக இருக்குது பாருங்கள். பருப்பு ரசம், பருப்புக்கு இந்த தந்தூரி சிக்கன் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு 15 நிமிஷம் தான் வேக வச்சுருந்தேன். அப்புறம் எடுத்துட்டேன். கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். சோறு வடிச்சாச்சு. கறி எவ்வளோ கரெக்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நெருப்பில் சுட்ட மாதிரியே இருக்குது பாருங்கள். அப்படியே அடுப்பு நெருப்பில் சுட்ட மாதிரியே இருக்குது பாருங்கள். கேஸில் சுட்ட மாதிரியே இல்லை அது. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. பருப்பு ரசமும் சூப்பராக இருந்துச்சு. அம்மியில் நசுக்கி வச்சாலே அது டேஸ்ட்டே தனி தாங்க. சூப்பரான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. மறுபடி மீதியெல்லாம் பிரட்டி வச்சதெல்லாம் 2 சுட்டேன். ஃபஸ்ட்டு என் பையனுக்கு 2 சுட்டுட்டு அவனுக்கு சாப்பாடு வச்சேன். சீக்கிரமாகவே வந்துடுச்சு, அதனால் டக்குன்னு முடிச்சிட்டேன். சூப்பரான சாப்பாடுங்க இன்றைக்கி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று மட்டும் பிரித்து காட்டுறேன் பாருங்கள். எனக்கு சூடு தாங்கலை, பிரித்தேன், கரெக்டாக வந்துச்சு. அது கொஞ்சம் லேட்டாக தான் ஆறுச்சு. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பாய்.